அதுவும் உனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஆட்களா இருக்காங்க அப்படின்னா நீ வேணா எங்க மணலைகள் பாசறைக்கு உட்காரு. மணலைகள் பாசறையுடைய தமிழமுது இருக்கா, தமிழமுதுவை வென்றுவிட்டு நீ வா, அதுக்கப்புறம் அரசியல் பேசு பேசு. நீ வா, தர்க்கம் பண்ணு, விவாதம் பண்ணு, ஒரு டிபேட் வச்சுக்கோ. தாவேக்காளர்களுடைய தலைவர் தொடங்கி கொள்கை பரப்பு செயலாளர் வரைக்கும் சாட்டை அலுவலகம் அண்ணா நகர்ல இருக்கு, திருவள்ளீஸ்வரர் நகர்ல. நானே ஒரு டிபேட் ரெடி பண்றேன். நானே ரெடி பண்றவா, நான் வரல. எங்க அக்கா கார்த்திகா, எங்க தம்பி அபு, எங்களுடைய பாத்திமா பர்கானா, என் தம்பி இடுமோனம் கார்த்திக்கு, இல்ல அதுவும் உனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஆட்களா இருக்காங்க அப்படின்னா நீ வேணா எங்க மணலைகள் பாசறைக்கு உட்காரு. உனக்கு டிஃபிகல்டிஸா இருக்கும் அவங்கள பார்க்கும்போது, ஏன்னா நெருடலா இருக்கும். மணலைகள் பாசறையுடைய தமிழமுது இருக்கா, தமிழமுதுவை வென்றுவிட்டு நீ வா, அதுக்கப்புறம் அரசியல் பேசு பேசு. தயவு செய்து காப்பா அரவாணன் எழுதிய தமிழன் ஏன் அடிமையான தமிழ் மீதான பண்பாட்டு படையெடுப்பு 2 புத்தகத்தை தாவேக்காவோட தம்பிமார்கள் அணில் குஞ்சுகள் படிங்க, படித்து விட்டு அரசியல் பேசுங்கள், அப்போது விவாதம் செய்வோம். அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதற்கான சேவையும் அரசியல். பண்ணு கொடுக்கறது, பெட்டு கொடுக்கறது, பெட்ஷீட் கொடுக்கறது, போட்டோ பிடிச்சு போடுறது, நாவப்படத்தை வாங்குறது, பலாப்படத்தை வாங்கி போடுறது, முழுக்க இன்ஸ்டா ரீல்ஸையும் பேஸ்புக் ஷார்ட்ஸையும் யூடியூப் வீடியோவை நம்பி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நேரா போறது, ஒருத்தர் நவாப்படம் வந்துட்டு இருக்கான், எவ்வளவு 100 ரூபா. அங்க ஒருத்தன் கேம்பரா 100 ரூபாயா, மொத்தமா எவ்வளவு, மொத்தமா 200 ரூபா கொடுங்க, நீ பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சுக்கோ. உடனே இங்க கல்வி வள்ளலே வருக வாழ்க. ஏன்டா 200 ரூபா கொடுத்து நவாப்படத்தை வாங்கினவன் கல்வி வள்ளலாடா, அவன் காமராஜர் யாரா 14,000 பள்ளிக்கூடம் திறந்தவர். என்னடா கொடுமையா இருக்கு. எல்லா வகையிலும் அப்படிதான், ஒருத்தர் 2 பேர் இல்ல. திமுக அமைச்சராது ஆட்சிக்கு வந்த பிறகு ரீல்ஸ் போடுறாங்க, ஒரு பில்டப் ஷாட் அடிக்கிறாங்க. வெள்ள வேட்டி கட்ட நல்ல வெள்ள உள்ள வேணும், இவங்க மட்டும் தான் வெள்ள வேட்டி கட்டுற மாதிரி சேகர் பாபும் செந்தில் பாலாஜியும் அவங்க ரீல்ஸ் போடுவாங்க. இங்க பார்த்தா வரும்போது டாய்லெட்டை தவிர எல்லாத்தையும் தாவகைக்காரன் படம் பிடிக்கிறாங்க, கேமராவோட எடுத்துறான். அதனால இப்ப நீங்க அவசரத்துக்கு நம்ம ஒரு வண்டியில போயிட்டு இருக்கும்போது பாத்ரூம் கூட போக முடியல, ஏன்னா அவன் கேமராவோட நிப்பானே தாவகைக்காரன், எல்லாத்தையும் எடுக்கிறான். இப்படி கொடுமை. இது அரசியல் பண்ண வேண்டிய தேவை வந்துருச்சு பாருங்க. இதை இந்த 2026 ஒழிக்கணும். சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த கடைசி ஆளு விஜயாக இருக்க வேண்டும். அது 2026 பிரபாகரன் பிள்ளைகள் நிரூபிப்போம். விஜயகாந்த் வந்தார்னா மக்களுக்கு நல்லது செஞ்சாரு, இயல்புல நல்லவர், அரசியல பிழையானவர், பிழை செஞ்சிட்டாரு, ஆனா இயல்புல நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அதனால அவர் எதிர்க்கட்சியா வர முடிஞ்சிச்சு. பேட் ஃபெல்லோ, very very bad fellow bro, very bad bro. We will meet in the 2026 election bro. We will watch changing bro, you bro. அதனால அன்பிற்குரிய மக்களை, கொட்டும் மலையிலும் எங்கள் உரைகட்டு கூடியிருந்த அனைவருக்கும் எங்களுடைய வணக்கம். தேர்தல் பரப்புரை பயணத்திலே எங்களுடைய அரசியல் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்க இருக்கிறோம். நான் இந்த தொகுதியிலே, மாதவரம் தொகுதியிலே யாரை வேட்பாளராக நிப்பாட்டினாலும் நாங்கள் சாதி பார்த்து நிப்பாட்டுதில்ல. சாதி பார்த்து போடுற ஓட்டு எங்களுக்கு தீட்டு. பணக்காரனை கோடீஸ்வரன் நிறுத்துவதில்லை. படித்தவரை, பண்பாளரை, இளைஞரை, நல்லவரை, இந்த மண்ணின் மகனை அண்ணன் சீமான் மாதவரம் சட்டமன்ற தொகுதியிலே வேட்பாளராக நிறுத்துவார். யாரை நிறுத்தினாலும் உழைக்கும் மக்களுடைய சின்னமாக இருக்கிற ஏர் உழவன் என்கிற விவசாய சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.